இறை வணக்கத்துடன் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கு ஓவிய நுண்கலை ஆசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இறைவன் அருளிய அருட்கொடையாம் கலைகளின் தாயாக விளங்கும் இந்த ஓவியக்கலை ஆரோக்கியமான மனிதனாய் பிறப்பது அரிது. இது தமிழ் மூதாட்டி ஔவையின் கூற்று. அதை காட்டிலும் அரிது கலைஞனாய் பிறப்பது என்பதை கலை வசப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சிறு வயது முதல் கலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் உங்களை நீங்கள் முழுமை பெற்ற கலைஞனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே மேற்சொன்ன பெருஞ்சிறப்பு உங்களை வந்தடையும். எனவே கலைகளுக்குள் இல்லாதவர்கள் கலையின் சிறப்பை உணர முடியுமா? அவர்களின் கருத்துரை முழுமை பெற்றதாக இருக்குமா? எனவே உங்களை சிறப்படைய செய்து வாழ்க்கையின் தரத்தினை உயர்த்தி கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமையின் மேலாக நம்பிக்கை வைத்து கலையின் மேல் அதிக ஆர்வம் கொண்டு கண்டிப்பாக நான் ஒரு முழுமை பெற்ற ஓவியக் கலைஞனாக ஆவேன் என மன உறுதி கொண்டவர்கள் மட்டும் எங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாருங்கள் அன்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மதுரையில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அநேக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் பயிற்சி பெற்று தற்பொழுது அவர்கள் நல்ல வருமானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தில் நடப்பு 2021 ஆண்டுக்குரிய இந்த நடப்பு பேட்சில் படித்து முடித்த நல்ல முறையில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் வரைபடங்களும் அவர்களுடைய ஃபீட்பேக், வீடியோ ஃபீட்பேக், பயிற்சி பற்றிய கருத்துரைகளும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதியதாக இந்த பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு அடுத்த 2022 ஆண்டிற்குரிய பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது புதியதாய் பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் ஓவிய மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது என்றே சொல்லலாம். எனவே மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை இடைவிடாது பயிற்சி பெற்று தெளிவு பெற்று நமது பயிற்சி மையத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. வணக்கம்மா. வணக்கம் மேம். இந்த விவேகன் இன்ஸ்டியூட்டில் ஒரு டிப்ளமோ ஓவிய நுண்கலை படிச்சிருக்கீங்க. இந்த ஓவிய நுண்கலை வகுப்பு ஆசிரியர் எப்படி எடுப்பாங்க, என்ன மாதிரி வகுப்புகள் எடுக்கிறாங்க, அதில் இருக்க தனிச்சிறப்பு பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. வணக்கம் மேம். என் பேர் ஷர்மிளா. நான் மதுரை TVS நகரில் வசிக்கிறேன். TVS நகர்லேருந்து வரேன். இங்கே 6 மாதம் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போது இதை சார் எப்படி நடத்துகிறாரு, இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து ரொம்ப கஷ்டமான பாடத்தை கூட ரொம்ப எளிமையாக நடத்திடுவாங்க. அது அடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டமான பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நிறைய சின்ன சின்ன டிப்ஸு கூட சொல்லுவாங்க, சின்ன சின்ன சீக்ரெட்லாம் சொல்லுவார், எளிமையாக எப்படி வரைகிறது அப்படின்னு.
அது ஒரு எளிமையான ஸ்டூடெண்ட், அது ஒரு சுமாரான மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக புரியும் சார் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துட்டு. அந்த மாதிரி ரொம்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம வாழ்க்கை நடைமுறை எக்ஸாம்பிளோட சேர்ந்து சொல்லும்போது நம்ம தனியாக உட்காந்து படிக்கணும், சார் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அது நமக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும் எல்லாமே. நம்ம வரையும் போது நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சொன்ன கான்செப்ட் வச்சு ஈஸியாக வரைஞ்சிடலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலோட. ஆமாம் மேம், கண்டிப்பாக சரியான இடத்துல சரியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக மேம் அந்த மாதிரி தருவாங்க. இதே வகுப்பு வந்து இப்போ தபால் மூலமாகவோ ஆன்லைன்லேயோ படிச்சுக்கிறேன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? இல்லை மேம், இப்போது தபால் மூலமாக நிறைய நடக்கிறாங்க, ஆன்லைன்லேயும் நிறைய நடத்துகிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது தெரியல. இப்போ வந்து சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பாடம் நடத்தினாருன்னா அவரே உட்காந்துட்டு அதை எல்லாரும் முன்னாடியுமே எங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறாரு. அப்படியே ஆன் த ஸ்பாட்லேயே எங்களை வரையவும் சொல்கிறாங்க. வரையும் சொல்லிட்டு உடனே கரெக்ட் பண்ணிடுறாங்க. நாங்கள் பக்கத்தில் எல்லாரையுமே பார்க்குறோம், அவங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க, இவங்க இப்படி வரைஞ்சிருக்காங்கன்றதையும் பார்த்து மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிடுறோம். ஒரு பாடம் எடுத்தோன்னா அப்படியே நமக்கு மனசில் பதிஞ்சிருது. அப்படியே ஆன் த ஸ்பாட்லேயே வரையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. இதே தபால் மூலியமா எடுத்தோன்னா எங்களுக்கு அது வந்து தியரி சப்ஜெக்ட் இல்லை, இது மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். ஒரு 80% வந்துட்டு ப்ராக்டிக்கல் தான். இதில் ஒரு 20% தியரி வந்து கான்செப்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படின்ற போது தபால் மூலமாக நம்ம படித்தோம்னா நம்ம எப்படி கேட்டு நம்ம எப்படி வரைவோன்றது சாத்தியமே இல்லை. அதுமாதிரி ஆன்லைனுமே பெருசாக வந்துட்டு சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் அவ்வளோ நமக்கு கற்றுக்கிட்டா கூட அது வந்து முழுமையாக நமக்கு பயன் கிடைக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ணீங்க நீங்கள். எப்படின்னா இப்போ வந்து ஆன்லைனில் நம்ம மட்டுமே உட்காந்து படிக்க வரும். ஆமாம், இப்போ வந்து ஒரே தீமை வந்து ஒரு 10 பேர் வரைஞ்சாங்கன்னா போது வெவ்வேறுபட்ட மனிதர்களோட கருத்துக்கள் ஒரே விதம், அதில் எது ஹைலைட்டாக இருக்குது, அதை எது செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளை நல்ல முழுமையாக ஒரு திருப்தி, ஒரு நல்ல ஒரு இதில் கண்டிப்பாக. இப்போ ஒரே ஐடியா சொன்னாங்களா, ஒரே ஐடியாவில் ஒரே தீமில் 10 ஐடியா கிடைக்கும். நாங்கள் 10 பேர் 10 விதமாக வரைவோம். ஸோ நீ இப்படி வரைஞ்சிருக்கியா, அப்படி வரைஞ்சிருக்கியா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அப்படி மாதிரி நிறைய இருக்கும். ஒரு குடிசை வீடு இருந்தா கூட நான் குடிசை வீட 10 பேர் 10 விதமா போடுவோம். அப்போ எப்படிலாம் வரையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா, அனுபவபூர்ணமாக. ஆமாம், கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். அது போக இந்த வகுப்புக்கான மெட்டீரியல்ஸ் அது வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எதுவும் அப்படி இருக்கா? இல்லை மேம், மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்லேட்டு, பென்சில், ஒரு ஷார்ட் பேப்பர் அதெல்லாம் வாங்குவோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்துட்டு பென்னு, கலர் பென்சில், பெயிண்ட் வாங்க போகிறோம். அதுவே நம்ம கிளாஸில் முழுசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. கிளாஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு நாளைக்கு ஆர்டர் ஒர்க் எடுத்து பண்ணாலும் சரி, நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னாலும் நமக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம செஞ்சு தான் கொடுக்க போகிறோம். எதுவுமே வந்துட்டு வேஸ்ட்டாக போகிற பொருள் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சாரே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குது அவரும் சாரே சஜஸ்ட் பண்ணுவார். நம்மளே எப்படி எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணணுன்றது பண்ணுவார். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதும், அப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குது, அது எப்படி நம்ம தயார் பண்ணணுன்றது கூட அவர் சொல்லி கொடுத்துருவார். அதுவும் சொல்லி கிடைக்குது, அதுவுமே கிடைக்குது. ஒரு மெட்டீரியல் எப்படி உருவாக்கி நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெயிண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அப்போ இப்போ நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கி நீங்கள் ஆர்டர்ஸ் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே சொல்லுவாங்க, எங்கே கிடைக்குதுன்றதும் சொல்லுவாங்க. இந்த வகுப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தவங்க மனநிலை, இது முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக மேம். இது நான் ஓவியம் முழுமையடைஞ்சதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? என்ன சார் நான் சொல்ல கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபீஸ் கட்டி ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், அது வந்து உங்கள் லைஃபையே மாற்றிடுமா? என்ன இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஃபீஸ் கட்டுறோம், நம்ம கோர்ஸ் படிக்கிறோம், அது எப்படி லைஃபை மாற்றும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து லைஃபே வேறு கோணத்தில் நான் பார்க்குறேன். ஒரு பறவையை பார்த்தா கூட அது ஒரு வேறு மாதிரி ஒரு தெரியுது. ஒரு பறவையை பார்த்தா, ஒரு விலங்கை பார்த்தா, ஒரு மயிலை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்காது, எப்படிலாம் வரையலாம், அப்படி மாதிரி கற்பனை, க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டிராயிங்குமே பார்த்தா கூட முன்னாடி வரைஞ்சது வந்து ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்க மாதிரியே இருக்கும், பார்த்து வரைகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த படத்தை இப்படி வரையலாமே, நம்ம கை கால் இப்படி அழகாக தூக்கிட்டு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் எப்படி வரையுதுன்னு தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளாம் வரைஞ்சிக்கலாம், நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணலாம் நிறையா. இது மாதிரி சாரோட இதில் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லணும்னா மேம், இப்போ மற்ற நிறைய இடங்களில் சொல்லித்தராங்க இதே மாதிரி, அதுக்கும் இதுக்கும் என்ன தனி சிறப்பு அப்படின்னா சிலபஸ் சொல்லுவேன். நான் வந்துட்டு சார் வந்துட்டு இவ்வளோ பாடங்களை வந்துட்டு அழகாக சிலபஸாக தொகுத்து வரிசையாக வச்சுருக்காங்க, ஒரு கோர்வையாக வச்சுருக்காங்க. நம்ம பெரிய அவ்வளோ இடத்துல அப்படி பார்க்குறது கிடையாது. அதை இந்த ஷார்ட் டேர்மில் ஃபீட் பண்ணி அதை அவுட்புட்டும் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு இடத்துல நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டதுன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மாதத்தில் ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு மாதத்தில் இன்னொரு சப்ஜெக்ட், நம்ம தேடி போகணும். இந்த இது எங்கே சொல்லித்தராங்க, வாட்டர் கலர் எங்கே சொல்லித்தராங்க, ஆயில் பெயிண்டிங் எங்கே சொல்லித்தராங்க, பென்சில் ட்ராயிங் எங்கே சொல்லித்தராங்க. அப்படி சார் அப்படி கிடையாது, மொத்தமாக இங்கே A to Z
ஃபுல்லாக ஆர்ட்டுக்குன்னா இதுதான் A to Z நீங்கள் தெரிஞ்சுட்டு 6 மாதத்தில் தெரிஞ்சு முடிச்சு முழுமையாக தெரிஞ்சுட்டு போயிடலாம் நீங்கள் இதை அப்படின்ற மாதிரி. வந்து